கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்மரத்தையும் தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே தனிய பண்ணுகிற கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்மரத்தை தணிய பண்ணுவீர். ஸ்தோத்திரம். அதே போல மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் 2 வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஒன்று அந்நியரின் மும்மரம், 2வது பலவந்தரின் ஆரவாரம். அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, ஸ்தோத்திரம், நம்முடைய சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் அந்நியர்கள் மும்வரமாய் வேலை செய்கிறாங்க. யாருக்கும் எந்த தீமையும் செய்யாத தேவனுடைய பிள்ளைகள், யாருக்கும் எந்த பாவம் செய்யாத தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், தீமை செய்யாத தேவனுடைய பிள்ளைகள், ஜெபத்தை மாத்திரம் சார்ந்து கொண்டு, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார் என்று சொல்லி யாருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் சில தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், யாருக்கு எந்த தீங்கு செய்யாமல் இருந்தாலும் கூட இவர்களை பகைக்கிற சத்துருவானவன், இவர்களை பகைக்கிற சில மனிதர்கள், சில குடும்பங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, சில தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமா, சில தேவ பிள்ளைகளுடைய பிரயாசங்களுக்கு விரோதமா, தொழில்களுக்கு விரோதமா, வேலைகளுக்கு விரோதமா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மும்பரமாய் வேலை செய்வாங்க. மந்திரவாதங்கள் செய்வது, பிள்ளை சூனியங்கள் செய்வது, பழி வாங்குவது, சண்டைக்கு இழுப்பது, ஸ்தோத்திர வம்பு செய்வது, இப்படி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. பலவந்தரின் ஸ்தோத்திரம் ஆரவாரம் தனியும்னு பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், நம்மை பார்க்கிலும் பணம் உள்ளவர்கள், நம்மை பார்க்கிலும் வசதி உடையவர்கள், நம்மை பார்க்கிலும் பொருள் வசதி உடையவர்கள். அவர்களை எதிர்த்து நம்மால் செயல்பட முடியாது. அதனால் அவர்களுடைய ஆரவாரம் அதிகமாய் இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், வறண்ட நிலத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் பொழுது, அதாவது இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு வறண்ட நிலத்தில் வெயிலினால் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது காங்கை, அதாவது மேகத்தினால், ஸ்தோத்திரம், அந்த வெயில் தணிவது போல உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் ஊழிய ஸ்தலத்திற்கு விரோதமாய், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு, எந்த மனிதன், எந்த குடும்பம் மும்பரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, மும்பரமாய் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தேவன் அடங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை தனிய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல, மேகத்தின் வெயிலினால், ஸ்தோத்திரம், அந்த வெயிலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தருடைய ஆரவாரம் தனின்னு பைபிள் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் வேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் எனக்கு பதில் செய்வார், ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் தருவார் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களுடைய சில மும்பரத்தை இந்த பகல் வேளை முதற்கொண்டு நான் தனிய பண்ண போகிறேன். உனக்கு விரோதமாய் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிற சில மனிதர்களை, சில குடும்பங்களை, சில நபர்களை, சில காரியங்களை, ஸ்தோத்திரம், சில ஆரவாரங்களை இந்த பகல் வேளை முதற்கொண்டு நான் தனிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த பகல் வேளை
ஸ்தோத்திரம் தனிய பண்ணுகிற தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். சத்துருவின் மும்பரத்தை தனிய பண்ணுகிறவராக, பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறவராக இந்த பகல் பொழுது வெளிப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவதன்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம் காங்கை மேகத்தினால் ஸ்தோத்திரம் வெயில் தணிவது போல, அந்த வெயில் தணிவது போல அந்நீரின் மும்மரம் தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய் என்கிற மனிதன் ஆமானை நமஸ்காரம் செய்யாததனாலே, தொழுது கொள்ளாததனாலே ஸ்தோத்திரம் மொர்தெகாய் மாத்திரமல்லாமல் சிறியவர்கள், பெரியவர்கள், ஸ்திரீகள், பாதுகாவலர்கள், யூதர்கள் என்று சொல்லி அந்த தேசத்தின் பெரும்பாலான யூதர்களை கொல்லும்படி அவன் வகை தேடினான். அநேகரை கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக அவன் வகை தேடினான். அதை பைபிள் சொல்லுகிறது அந்நியரின் மும்பரம். அதாவது மொர்தெகாய் யாருக்கும் எந்த பாவம் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. தன்னுடைய கடமைகளில், தன்னுடைய வேலைகளில் மிக கவனமாக செயல்பட்ட ஒரு மனிதன். நமஸ்காரம் பண்ணவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக, தன்னை பணிந்து கொள்ளவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக மொர்தெகாய் சிறுபிள்ளை, வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், யூதர்கள் என்று சொல்லி அந்த தேசத்தின் பெரும்பாலான மனிதர்களை கொல்லுவதற்காக மிக மும்பரமாய் வேலை செய்தான். ராஜா இடத்திலே இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவையில்லாத சட்டங்களை இயற்றி, தேவையில்லாத கட்டளைகளை இயற்றி அது தேசமெங்கிலும் பரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜனங்களை கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் ஸ்தோத்திரம் கட்டளை அனுப்பப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை தேசமெங்கிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்போ அந்நியரின் மும்பரம் எந்த அளவுக்கு வேகமாக கிரியை செய்திருக்குன்னு பாருங்க. அப்போ எந்த தவறும் செய்யாத மொர்தெகாய் ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமா, உபவாசிக்கிற மனிதனுக்கு விரோதமா, கர்த்தரை சார்ந்து கொள்கிற மனிதனுக்கு விரோதமா வெகு மும்பரமாய் ஆமானுக்கு வேலை செய்தன் என்று பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, இது நிமித்தம் சூசான் நகரம் கலங்கிற்று. ஸ்தோத்திரம். ஆமானுடைய ஆரவாரத்தினால், ஆமானுடைய மும்பரத்தினால் சூசான் நகரம் கலங்கிற்று. ரொம்ப விரோதமாய் அவன் செயல்பட்டான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே ஸ்தோத்திரம் ஒரு சொப்பனத்தின் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதே அதிகாரத்தில் மொர்தெகாய்க்கு ஆமான் மூலமாக சில கனம் கொடுக்கப்பட்டது, சில ராஜமேன்மை கொடுக்கப்பட்டது, சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. இது நிமித்தம் ஆமான் தலைக்கு முக்காடிட்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தலைக்கு முக்காடிட்டு கொண்டான். அவன் மொர்தெகாய்க்கு முன்பதாக தாழ்ந்து போக தொடங்கினான். 8ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 4ஆம் அதிகாரம் 15 சூசா நகரம் கலங்கிற்று. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15 சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்போ ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுகிறோம். அந்நியரின் மும்பரத்தை கர்த்தர் தனிய பண்ணினார். ஆமானுடைய கோபத்தை கர்த்தர் தனிய பண்ணினார். ஆமானுடைய எரிச்சலை கர்த்தர் தனிய பண்ணினார். ஆமானுடைய பிடிவாதத்தை கர்த்தர் தனிய பண்ணினார். ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமா, ஆராதிக்கிற பிள்ளைக்கு விரோதமா, உபவாசிக்கிற பிள்ளைக்கு விரோதமா, தெய்வத்தை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைக்கு விரோதமா அவன் செயல்பட்ட பொழுது அவனுடைய சகல சதி திட்டங்களையும், அவனுடைய சகல சதி சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறியடித்து, அவன் எண்ணங்களை முறியடித்து, அவன் திட்டங்களை முறியடித்து, அவனை தாழ்ந்து போக பண்ணி ஆமானுடைய மும்பரத்தை கர்த்தர் தனிய பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில்களுக்கு விரோதமா, ஸ்தோத்திரம் உங்களுடைய ஊழிய ஸ்தலங்களுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா பல மனிதர்கள் செயல்படுகிறார்களோ, நீங்க எந்த தீங்கும் செய்யாமல் அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களுடைய மும்பரத்தை இந்த பகல் வேலை முதற்கொண்டு நான் அடங்க பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் சொல்லப்படுகிறது. அப்ப 2வது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எதை தனிய பண்ணுகிறார் என்று பார்க்கும் பொழுது பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணுகிறார். பலவந்தரின் ஆரவாரம், அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். அதாவது நாம் ஏழைகள், எளியவர்களாய் இருக்கிறோம், வசதியிலே குறையவர்களாய் இருக்கிறோம், சமுதாயத்தில் குறைந்தவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை விட பலசாலிகள், நம்மை விட பலசாலிகள், பணத்திலே பலசாலிகள், பொருளாதாரத்திலே பலசாலிகள், அதிகாரத்திலே பலசாலிகள், சரீர பலத்திலே பலசாலிகள், சமுதாயத்திலே பலவான்களாய் இருக்கிறார்கள். அவர்களை நம்மால் எதிர்க்க முடியாது. சில நேரங்களிலே வேலை செய்கிற இடத்துல சில நபர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்களை எதிர்க்க முடியாது. தொழில் ஸ்தலத்திலே அவர்கள்
அவர்கள் எதிர்க்க முடியாது. நம்ம வாழ்கிற பட்டணத்தில், கிராமத்திலே சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொழுது அவர்களை நம்மால் எதிர்க்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்மை விட அதிகாரத்தில் மேலானவங்கள இருப்பாங்க, நம்மை விட போஸ்டிங்கில் உயர்ந்தவங்கள இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆதலால் அவர்கள் நமக்கு விரோதமா பயங்கரமா ஆரவாரம் செய்து கொண்டு இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பகல் வேளை முதற்கொண்டு உனக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் ஸ்தோத்திரம், சத்துருவின் ஆரவாரத்தை, எதிரிகளின் ஆரவாரத்தை, பலவந்தரின் ஆரவாரத்தை நான் தனிய பண்ண போகிறேன். அதை அடங்க பண்ண போகிறேன். தனிய பண்ணுவேன் என்று சொன்னால் அடங்க பண்ணுவேன் என்று பொருள். கர்த்தர் சத்துருக்களை அடக்க போகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனிதர்களை கர்த்தர் அடக்க போகிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இரவும் பகலா கோலியாத் என்கிற ஒரு மனிதன், கோலியாத் என்கிற ஒரு பலவான், ஸ்தோத்திரம், இரவும் பகலா வந்து, ஸ்தோத்திரம், தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதன் என்னோடு வந்து யுத்தம் பண்ண வேண்டும், தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதன் வந்து என்னோடு சண்டை விட வேண்டும் என்று சொல்லி அவன் அறைகோவல் விடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே கோலியாத்தை எதிர்க்கிற அளவிற்கு ஒரு பலசாலி இல்லை, கோலியாத்தை முறியடிக்கிற அளவுக்கு ஒரு பலசாலி இல்லை. ஆதலால் 40 நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். யார் கோலியாத்தை முறியடிக்க முடியும்? யார் கோலியாத்தை ஜெயிக்க முடியும்? யார் கோலியாத்தின் கையிலிருந்து, பெலிஸ்தரின் கையிலிருந்து யார் நம்மை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி மிகவும் கலங்கி போயிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் 40வது நாளிலே கர்த்தர் தாவீதை எழும்ப பண்ணினார். பலவந்தரின் ஆரவாரத்தை, கோலியாத்தின் நிமித்தமா பெலிஸ்தேர்களுக்குள் இருந்த ஆரவாரத்தை தனிய பண்ணும்படி கர்த்தர் தாவீதை எழும்ப பண்ணினார். ஸ்தோத்திரம். ஒருவன் கூட இஸ்ரவேல் மக்களிலிருந்து ஒருவன் கூட யுத்தத்திற்கு வராததினாலே, ஸ்தோத்திரம், பெலிஸ்தேர்கள் ஆரவாரம் செய்தார்கள். எங்களுடைய கோலியாத்தை தோற்கடிப்பதற்கு ஒருவனும் இல்லை, உங்கள் தேவனை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள், யாருமே எங்களுக்கு இல்லை என்று சொல்லி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் மூழ்கடித்தார். ஆனாலும் இந்த இடத்துல கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஒரு மனிதன் இல்லாதனாலே பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் செய்தார்கள். கோலியாத் ஆரவாரம் செய்தான். இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணி எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கோலாங்கற்களை கொண்டு, ஸ்தோத்திரம், அவனை வீழ்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் முகங்கொப்பர விழுந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கையிலே பட்டயம் இல்லாமல் இருந்ததென்று, தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாமல் இருந்ததென்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52 சொல்லுகிறது, கோலியாத் கீழே விழுந்தவுடனே, அவன் தலை வெட்டி எடுக்கப்பட்ட உடனேயே பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 39 நாட்கள் இரவும் பகலா இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா பலவந்தர்கள் ஆரவாரம் செய்தார்கள், பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் செய்தார்கள். கோலியாத் ஆரவாரம் செய்து வந்தான். 40வது நாளிலே பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணும்படி ஒரு தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணினார். சகாயம் செய்கிற ஒரு மனிதனை, யுத்தம் செய்கிற ஒரு மனிதனை, ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு மனிதனை, விடுதலையாக்குகிற ஒரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணியதனாலே பெலிஸ்தருடைய ஆரவாரம் தணிந்தது. அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சிலர் உன்னை எதிர்க்கிறார்கள், சிலர் உங்கள் குடும்பத்தை எதிர்க்கிறார்கள், சிலர் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எதிர்க்கிறார்கள், சிலர் ஊழியத்தில் உங்களை எதிர்க்கிறார்கள். அவர்கள் உங்களை பார்க்கிலும் பலசாலிகள், உங்களை பார்க்கிலும் அதிகாரத்தில் உள்ளவர்கள், உங்களை பார்க்கிலும் பலவந்தர்களாய் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். 39 நாட்கள் எந்த மனிதர்கள் ஆரவாரம் செய்தார்களோ, 40வது நாள் அந்த ஆரவாரத்தை தனிய பண்ணினது போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல சத்துருக்களின், ஸ்தோத்திர, பலவந்தரின் ஆரவாரத்தை இந்த பகல் வேளை முதற்கொண்டு கர்த்தர் தனிய பண்ண போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 52 இது 39 நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த சொல்லுகிறது. உங்கள் வீட்டினுடைய கண்ணீரின் சத்தம், அழுகையின் சத்தம் அநேகருக்கு கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். இந்த பகல் வேலை முதற்கொண்டு உங்கள் வீட்டினுடைய கழிப்பின் சத்தம் தூரத்தில் கேட்கப்பட போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 52 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பெலிஸ்தியர் அன்றைய தினம் வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நீரின் மும்மரத்தை தனிய பண்ணுகிற தேவன், சத்துருக்களின் மும்பரத்தை தனிய பண்ணுகிற தேவன், மந்திரவாதத்தின் தாக்கத்தை தனிய பண்ணுகிற தேவன், சூழ்நிலைகளின் தாக்கத்தை தனிய பண்ணுகிற தேவன், ஸ்தோத்திரம், சூழ்ச்சிகளை தனிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 2வது பலவந்தரின் ஆரவாரத்தை, ஸ்தோத்திரம், எதிரிகளின் ஆரவாரத்தை, நம்மை விட பதவியிலும் பொறுப்பிலும் உயர்ந்தவர்களுடைய ஆரவாரத்தை கர்த்தர் தனிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளினாலே ஒருவருக்கொருவர் தேற்றிக் கொள்ளுங்கள், ஆறுதல் அடையுங்கள், தொடர்ந்து விசுவாசம்
விசுவாசத்திலே தேவனை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி அப்பா. இந்த பகல் வேளையிலே தனிய பண்ணுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அந்நியருடைய மும்பரத்தை தனிய பண்ணுகிற தேவன் மொர்தெகாய்க்கு விரோதமா, யூத குலத்திற்கு விரோதமா, ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமா ஆமானுடைய அப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த மும்பரத்தை தனிய பண்ணினீர் ஆண்டவரே. அவனுடைய சட்ட திட்டங்களை கர்த்தர் தனிய பண்ணினீர், அதாவது அடங்க பண்ணினீர் ஆண்டவரே. மொர்தெகாய்க்கு விரோதமா, ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா, உபவாசிக்கிறவனுக்கு விரோதமா, கிருபை பெற்றவனுக்கு விரோதமா ஒருவன் செயல்பட்ட பொழுது அவனுடைய மும்பரத்தை அடங்க பண்ணினது போல அப்ப இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்களுடைய மும்பரத்தை கர்த்தர் அடங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா ஆண்டவரே பெலிஸ்தியனாகிய கோலியாத் எழும்பி வந்து ஆரவாரம் செய்த பொழுது, பெலவந்தர் ஆரவாரம் செய்த பொழுது 40வது நாள் ஒரு தாவீதை கர்த்தர் எழுப்பி அவங்களுடைய ஆரவாரத்தை தனிய பண்ணினது போல, சத்துருக்களின் ஆரவாரத்தை தனிய பண்ணினது போல, அதிகாரத்தில் உள்ளவர்களை ஆரவாரத்தை தனிய பண்ணினது போல இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்திற்கு விரோதமா, வேலைகள் தொழில்களுக்கு விரோதமா, இவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமா, இவங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதம் எழும்புகிற எல்லா பெலவந்தரின் ஆரவாரத்தையும் இந்த பகல் வேலை கர்த்தர் தனிய பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் அமைதல் உண்டாகட்டும், ஜீவிதத்தில் அமைதல் உண்டாகட்டும், ஊழிய ஸ்தலங்களில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா. எல்லா எங்கிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.